சென்னை டு கூர்க் எபிசோட் 2ல் நம்ம கவர் பண்ண வந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா மேட்டூரில் லொக்கேட்டாக இருக்க விவசாயி வாத்து கடை தான். இவங்க கடையை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், ஆனால் நான் இந்த ஷவுட் அவுட் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க சர்வ் பண்ணுற டிஷ்ஷு தான். பழைய தமிழ் பாட்டெலாம் போட்டு அந்த லொக்கேஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக கொஞ்சம் வைபாகவே இருந்தது சொல்லலாம். கடைக்கு ஃபேமஸான விஷயமே இவங்க ஆர்கானிக்காக வளர்க்குற டக் ஃபார்ம்லேருந்து பிடிச்சிட்டு வந்து செய்கிற அந்த வாத்துக்கறி குழம்பு தான். சிம்பிளாக சொல்லணும், எங்கிட்ட இருக்கிறது 2 டிஷ்ஷு தான். அவங்க கொடுக்குற சாஃப்டான இட்லி அண்ட் வாத்துக்கறி குழம்பு. இட்லி மேலே அந்த குழம்பு ஊற்றுறப்போ எல்லா குழம்பும் அந்த இட்லி அப்சர்வ் பண்ணிக்குது. ஏன்னா இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 2த்தையும் சேர்த்து அப்படியே ஒரு பைட் வைக்கிறப்போ டேஸ்ட் ஹெவன்லியாக இருந்தது சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு கோல்ட் ஃபீவர் என்ன இருந்ததுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். ஏன்னா அவ்வளோ பேப்பர் போட்டதில் செய்கிறாங்க, சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்தது. இவர் தான் கடையோட ஓனர். அந்த வாத்துக்கறியோட பெனிஃபிட்ஸை பற்றி அவர் சொல்லுவார். சும்மா வச்சுக்கிறோம்ங்க, இது நாட்டு வாக்குங்க. இது வந்து சளி இரும்பல் தொந்தரவுக்கெல்லாம் அவங்க நல்லா கேட்குங்க. முட்டை பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து பொள்ளத்து ரகம்பாங்க. இது வந்து இந்த வாத்து வந்து ஒரு நாட்டு ரகம்ங்க. இது வந்து சளி மற்றபடி எந்த நெருக்கு குழந்தைகளுக்கு பெரும்பு ஆடுகளும் சாப்பிடலாம். இதனால் எந்த பெண் விளைவு இல்லைங்க. அடுத்த எபிசோடில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டில் உங்களை பார்க்குறேன். பை.